ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும் ஏசப்பாவின் நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் தேவனுடைய வீட்டில் வந்திருக்கிறீர்கள். என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தருடைய வீட்டில் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் என்ன சூழ்நிலைகளிலே வந்திருந்தாலும் அவர் உங்களை மகிழ பண்ணி தான் அனுப்புவார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. என்னை மகிழ பண்ணி தான் அனுப்புவார், என்னை சந்தோஷப்படுத்தி அனுப்புவார். நான் இனி துக்கமுகமாக இருக்க ஆண்டவர் விடவே மாட்டார். என் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நான் அடிக்கடி சொல்லுகிறது போல தான் இப்பவும் ஞாபகப்படுத்தி சொல்லுகிறேன். எப்பெல்லாம் அப்பா வீட்டுக்கு வரீங்களோ எதையாச்சும் அப்பா வீட்டை இருந்து வாங்கிட்டு போகணும், எடுத்துட்டு போகணும், பெற்றுக்கொண்டு போகணும். அந்த ஒரு வாஞ்சையோடு எதிர்பார்ப்போடு வந்த நேரம் முதல் இங்கே ஜெபத்தை முடிச்சுட்டு போகிறது வரைக்கும் எதையாகிலும் வாங்கிட்டு போகணும், எதையாகிலும் வாங்கிட்டு போகணும், கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெற்றுக்கொண்டு போகணும். அந்த உணர்வோடு இருப்பீர்களானால் நிச்சயமாய் பல ஆயிரம் பேர் இயேசு கிறிஸ்துவை நெருக்கி கொண்டிருந்தார்கள். பெரும்பாடுள்ள ஸ்திரீ வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் எத்தனை பேருக்கு விடுதலை கிடைச்சதோ இல்லையோ அவளுக்கு விடுதலை கிடைச்சி. ஹல்லேலூயா. உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். எதையாகிலும் ஒன்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பு எப்போதும் இருக்கட்டும். திராணியே இல்லாத தேவனிடத்தில் வரல. அண்ட சராசரங்களை வாயின் வார்த்தையினாலேயே உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவனிடத்தில் வந்திருக்கிறோம். இன்னும் நான் சொல்லுகிறேன், எந்த நாமமும் செய்ய முடியாத அதிசயத்தை இயேசுவின் நாமத்தால் மட்டும்தான் செய்ய முடியும். ஹல்லேலூயா. அவ்வளோ மகத்துவமான நாமம். நீங்கள் ஆராதிக்கிற, நீங்க ஜெபிக்கிற, நீங்க நம்புகிற அந்த இயேசுவின் நாமம். ஆகையினால நீங்க இன்றைக்கு வெறுமையாய் போக போகிறதில்லை. கர்த்தர் உங்களை வெறுமையாய் அனுப்பவே மாட்டார் என்று நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நேற்று தின செய்தியினுடைய தொடக்கம். இன்றைக்கு மீதியான வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சில சபை பரலோகத்துக்கு நேராய் நடத்துகிறது. நாங்கள் தான் சியோனுக்கு போவோம் அப்படின்னு ஒரு கூட்ட ஜனங்கள், நாங்கள் மட்டும்தான் சியோனுக்கு போவோம் அப்படின்னு ஒரு கூட்ட ஜனங்கள் பூமியில் இருக்கிறது. பரலோகத்துக்கு நேராய் நடத்துகிறது. சில சபை உலக ஆசீர்வாதத்திற்கு நேராய் நடத்துகிறது. இப்படி பல கோணத்தில் பல சபைகள் இருக்கிறது. ஆண்டவர் நம்ம சபையை ஆண்டவர் சீசர்களாக மாற்றுவாராக. ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எடுத்து வாசிக்கலாம். ஆண்டவருடைய வசனத்திற்கு நேராய் திருப்பிக் கொள்ளுவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதில் 28வது அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18 வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியில ஆண்டவர் சீசர்களை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 19வது வசனத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கணும் என்று ஒரு கட்டளை கொடுக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய சீசர்களுக்கு தேவன் கொடுத்த வேலை என்ன அப்படின்னா, மற்றவர்களை சீசராக்கணும். இப்போ சீசன் ஆனவர்கள் என்ன வேலையை செய்யணும் அப்படின்னா, அவர்கள் மற்றவர்களை சீசர்களாக்கணும். ஸோ இந்த பணி இயேசு கிறிஸ்து வருகிறது வரைக்கும் இது முடியாது. இந்த பணி நடந்து கொண்டே இருக்கும். எதற்காக நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன், எதற்காக மீட்கப்பட்டு இருக்கிறேன், எதற்காக இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறேன், எதற்காக பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன் என்கிற ஒரு நல்ல அறிவுக்குள்ளாக கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்க வேண்டும்.
இதுக்கு தான் சீசர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ அவர்கள் போய் பல பட்டணங்களில், மாநிலங்களில், மாவட்டங்களில், பல தேசங்களில் சீசர்கள் போய் ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணி இயேசுவை சொல்லி அவர்களை சீசராக்கினார்கள். இந்த பணி இயேசு கிறிஸ்துனுடைய நாட்கள் முதல் இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை மறைந்தும் நடந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப நாம எதற்காக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்கிறதை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் புரிந்து கொள்ளணும். நீங்க சீசராகும்படி கர்த்தர் உங்களை ரட்சிக்கிறார். ஒவ்வொரு பேரும் சீசராகணும், இயேசு கிறிஸ்துவுக்கு சீசன் ஆகணும். நாம சபைக்கு வந்த உடனே விடுதலை கிடைக்காதா, சுகம் கிடைக்காதா, ஆசீர்வாதம் கிடைக்காதா, உயர்வு கிடைக்காதா, மேன்மை கிடைக்காதா, நன்மை கிடைக்காதா? இதெல்லாம் நம்முடைய எதிர்பார்ப்பா இருக்கிறது. நான் சொல்லுகிற நீங்க எதிர்பார்க்கிறதை விட 1000 மடங்கு இவைகளை உங்களுக்கே கொடுக்க கர்த்தர் விருப்பமுடையவராய் சித்தமுடையவராய் இருக்கிறார். நீங்க நிறைவாய் பெற்றுக்கொள்ளுவீர்கள். அல்லேலூயா. எப்பொழுது கிடைக்கும்? நாம என்ன செய்ய வேண்டும், நாம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம், நாம எதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம், நாம எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம், எதற்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்கிறதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். சபைக்கு வந்து இத்தனை வருஷமாகி ரட்சிக்கப்பட்டு இத்தனை நாட்கள் ஆகியும் நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறது. நெருக்கத்தில் இருக்கிறோம், தரித்திரத்தில் இருக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, கர்த்தர் அழைத்த அழைப்பு வேற, நாம ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டம் வேறையா இருக்கிறது. அழைப்புக்கு நேராய் ஓடுவோமே ஆனால் நீங்க பந்தயத்தில் ஜெயிப்பீர்கள். உங்க அழைப்பு சீசர்களின் அழைப்பு. நீங்க சீசர்களாய் மாறணும், கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். இன்னைக்கு நிறைய விசுவாசிகளுக்கு நாம போகணுமா, நாம ஆராதிச்சோமா, நாம தேவனை துதித்தோமா, அப்படியே வீட்டுக்கு போனோமா, இதே தான் நம்மளுடைய வழக்கமா இருக்கிறது. அதை தாண்டி எதுவும் செய்கிறதில்லை. வேணா உபவாசிப்போம், வேணா ஜெபிப்போம், சபைக்காக ஜெபிப்போம், தன்னுடைய குடும்பத்திற்காக ஜெபிப்போம், தேசத்திற்காக ஜெபிப்போம். இதிலேயே நாம நிற்கிறோம். முடியாது. நீங்க சீசர்களாய் மாறணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்க வேண்டும் என்று. அதுக்கு பிறகுதான் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால ஞான ஸ்நானம் கொடுக்கணும். அப்போ ஒரு மனுஷன் சீசன் ஆகலை அப்படின்னா அவனுக்கு ஞான ஸ்நானத்தையே கொடுக்க கூடாது. சிறு பிள்ளையிலேயே ஞான ஸ்நானம் கொடுக்கிற சபைகள் இருக்கிறது. விசுவாசத்திற்குள்ள சரியா வராமலேயே, கர்த்தருக்குள்ளாய் சரியா நிலை நிற்காமலேயே, அறியா பருவத்திலேயே நிறைய பேர், நிறைய சபைகள் ஞான ஸ்நானம் கொடுக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிற அவன் சீசன் ஆகணும். அதுக்கு பிறகு பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால அவனுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கணும். ஞான ஸ்நானமே சீசனான பிறகுதான். சீசனுடைய வேலை என்ன? அது கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வேண்டியவன் தான் சீசன். நான் சொல்லுகிறேன், நாம என்னைக்கு ஆசீர்வதிக்கப்படுவோம் தெரியுமா? என்னைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோமோ அன்னைக்கு ஆசீர்வதிக்கப்படுவோம். என்னைக்கு செழிப்பு வரும், என்னைக்கு மேன்மை வரும், என்னைக்கு உயர்வு வரும். இயேசு கிறிஸ்துவுக்கு என்னைக்கு மேன்மை வந்தது? அவர் எப்படி அறியப்பட்டார்? அவர் தச்சனுடைய குமாரன், நம்ம மத்தியில் தான் இருக்கிறார். 30 வயசாயாச்சு, இருக்க இடம் தெரியல. 30 வயசாயாச்சு, இருக்கிறவராகவே இருக்கிறார். 30 வயசாயாச்சு. அவர் யார், அவருடைய மகிமை என்ன, அவருடைய வல்லமை என்ன எங்கேயுமே தெரியல, யாருக்குமே தெரியல. ஆனா என்னைக்கு தெரிஞ்சு தெரியுமா? எப்போ பிதாவினுடைய சித்தத்தை, பிதாவினுடைய ஊழியத்தை இந்த பூமியில இயேசு என்னைக்கு செய்தாரோ அன்றைக்கு அவருடைய கீர்த்தி பெருகிற்று. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துக்கு வேற, நமக்கு வேற நிலம் இல்லை. அவருக்கு என்னதோ அப்படிதான் நமக்கும். அவருக்கு என்னைக்கு கீர்த்தி பெருகிச்சு, என்னைக்கு பேர் பெருமைப்படுத்தப்பட்டது, என்னைக்கு அப்பாவினுடைய ஊழியத்தை அப்பா செய்தாரோ அன்றைக்கு தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே உயர்த்தப்பட்டார். ஹல்லேலூயா. அதுவரைக்கும் சாதாரண தச்சனுடைய குமாரன். பிதாவும் அவரை குறித்து ஒன்றும் சொல்லலை. ஆனால் என்றைக்கு பிதாவினுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி இறங்கி எல்லா நீதிகளையும் நிறைவேற்றணுமே என்று சொல்லி இறங்கி ஞான ஸ்நானம் எடுத்து ஊழியத்திற்கு கடந்து போக ஆயத்தப்பட்டாரோ அன்னைக்கு தான் பிதா வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. ஆமாவா இல்லையா? வாசிப்போம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். இதே 3ஆம் அதிகாரம் 15-17 வாசிப்போம். மத்தேயு 3. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி,
இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. இவரிலே பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. ஹல்லேலூயா. அதுவரைக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துக்கு வானம் திறக்கப்படல. ஆமென். ஆனா என்னைக்கு எல்லா நீதியை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி புறப்பட்டு வந்தாரோ, ஞானஸ்நானம் எடுத்தாரோ, உபவாசிக்க போனாரோ, தேவ சித்தத்தை செய்ய ஆயத்தமாய் நின்றாரோ, அன்றைக்கு பிதா சொல்லுகிறார், இவர் என் நேசகுமாரன், இவரிலே பிரியமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஸோ இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த பூமியில அதிகமான கனம் உண்டாயிற்று. அவருடைய கீர்த்தி எங்கும் பெருகிச்சு, எங்கும் அறியப்பட்டது. அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி என்று சொல்லி ஜனங்கள் புகழ்ந்தார்கள். சிலர் தேவன் என்று சொல்லி நம்பினார்கள், சிலர் தீர்க்கதரிசி என்று சொல்லி நம்பினார்கள், சிலர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி கண்டு கொண்டார்கள். அந்த மேன்மையெல்லாம் அவருக்கு எப்போ வந்துச்சு அப்படின்னா, எப்போ என் இயேசு ஊழியம் செய்ய ஆரம்பித்தாரோ அப்போ வந்துச்சு. எப்போ எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாக இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் உயர்த்தப்பட்டதென்றா, அவர் ஊழியத்தை முடித்து மரண பரியந்தம் கீழ்ப்படிந்து பிதாவினுடைய ஊழியத்தை நிறைவேற்றினாரோ, அப்போ எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம் என்று சொல்லி பிதாவினால உயர்த்தப்பட்டது. ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ பேர் விரும்புகிறோம், என் பிள்ளைகளுடைய பேர் இடத்துல வரணும், என் பேர் லிஸ்ட்டில் முதல்ல இருக்கணும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஒவ்வொரு எக்ஸாம்லையா பார்க்குறோம், பாஸ் ஆகிராதா என் பிள்ளை, நான் பாஸ் ஆகிட மாட்டேனா, எனக்கு ஒரு பெயர் வந்துடாதா? நான் சொல்லுகிறேன், எல்லா நாமங்களுக்கும், நாமம் அப்படின்னா பெயர், எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தா, நான் சொல்லுகிற எல்லா பெயர்களுக்கும் இல்லாத ஒரு மேன்மையை ஓம் பெயர்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அதெல்லாம் என்னைக்கு நடக்கும்? சபை என்னைக்குமே உலகத்தை பார்க்கக்கூடாது, உலகத்தினுடைய ஐஸ்வர்யத்தை பார்க்கக்கூடாது. நமக்கு என்னைக்குமே உலகத்தினுடைய ஐஸ்வர்யம் குப்பையும் தூசியுமாக தான் இருக்கிறது. ஏனென்றா நாம நோக்கி பார்க்க வேண்டியது அப்பாவினுடைய ஊழியம், அப்பாவினுடைய வரம், அப்பாவினுடைய அபிஷேகம், அப்பாவினுடைய கிருபை, அப்பாவினுடைய வல்லமை. இவைகளுக்கு முன்பதாக எல்லா ஐஸ்வர்யமும் குப்பையாக இருக்கிறது. ஆனா இவைகள் வரும்போது இந்த ஐஸ்வர்யம் எல்லாம் தானா நம்ம பின்னாலே வரும். எத்தனை பேருக்கு புரியுது? பணம் இல்லாம இந்த பூமியில ஒன்றும் செய்ய முடியாது. செய்ய முடியுமா? முடியாது. பணம் ரொம்ப முக்கியம். ஆனா நாம் இன்னைக்கு எதை செய்கிறோம் அப்படின்னா, எடுத்து வாசிப்போம். அதே மத்திய எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33 நாம வாசிப்போம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. என் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். என் தேவன் என்றைக்குமே நமக்கு குறைச்சி தான் கொடுக்கணும்னு நினைச்சதே கிடையாது. கூட கொடுக்க வேண்டும் என்றே கர்த்தர் சித்தமாய் இருக்கிறார். கரங்களை தட்டி அப்பாவை நல்ல மகிமைப்படுத்துவோம். க்ளோரி, ஹல்லேலூயா. கூடவே கொடுக்க விரும்புகிறார். ஐஸ்வர்யமா கூட, பணமா கூட, ஆஸ்தியா கூட, வீடா கூட, காரா கூட, மேன்மையா கூட, சந்தோஷமா கூட, சமாதானமா கூட, சுகபலனா கூட, சமாதானம் சந்தோஷமா நிறைய கொடுக்க விரும்புகிறார். ஆனா முதலாவது என்ன நினைக்கணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது என்கிறதை தேவனுடைய பிள்ளைகள் நன்றாய் புரிந்து கொள்ளணும். நீங்க அழைக்கப்பட்டது, நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டது, நீங்க வேறு பிரிக்கப்பட்டது, நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டது எல்லாமே சீசர்களாய் மாறும்படி கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சீசர்களுடைய வேலையை கண்டிப்பா செய்யணும். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு இவ்வளவு நாள் ஆச்சு, எத்தனை பேரிடத்துல இயேசுவை குறித்து சொல்லி இருக்கிறீர்கள், எத்தனை பேரை கர்த்தருடைய சபைக்கு நேராய் நீங்க அழைத்து கொண்டு வந்திருக்கிறீர்கள், கர்த்தருக்குள்ளாய் நடத்தி கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்கிறதை சிந்தித்து பாருங்க. அப்படி செய்யாதவர்கள் இது முதல் இன்றில இருந்து அப்பாவினுடைய வேலையை செய்ய தொடங்கிருங்க. அவரும் உங்களை ஆசீர்வதிக்க தொடங்கிடுவார். ஹல்லேலூயா. நாம செயல்படாதது வரைக்கும் கர்த்தராலையும் நம்மளை ஆசீர்வதிக்க முடியாது. ஆனால் நாம செயல்படும் போது அவரால் ஆசீர்வதிக்காமல் இருக்கவும் முடியாது. ஹல்லேலூயா. ஆமா. இந்த பூமியில் தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்கணும். ஏதோ ஒரு வேலையை நாம செய்து கொண்டு இருக்கிறோம்.
அந்த வேலையின் மத்தியில் ஒரு பகுதி கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். என்ன சத்தத்தை காணும்? நீங்கள் என்ன வேலையாக செய்யுங்க, டீச்சராக இருங்க, டாக்டராக இருங்க, இன்ஜினியராக இருங்க, கூலி வேலைக்கு போங்க, என்ன வேலை செய்தாலும் தினந்தோறும் ஒரு கொஞ்ச நேரமாகிலும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். ஏதோ ஒரு விதத்தில் அப்பாவினுடைய நாமம் ஜாதிகளுக்கு அறிவிக்கப்பட வேண்டும். அது நம்மேல விழுந்த கடமைகளில் ஒன்றாக இருக்கிறது. இந்த பூமியில் நிறைய தேவாலயங்கள் இருக்கிறது, நிறைய எல்லாம் தன்னிடத்தில் வருகிறவர்களை பக்தர்களாய் மாற்றுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆலயம் மாத்திரமே அவர்களை தன்னுடைய சீசர்களாய் மாற்றுகிறது. ஹல்லேலூயா. சபைக்குள்ளாய் இருக்கிற அத்தனை தேவனுடைய பிள்ளைகளும் சீசர்கள். ஊழியக்காரன் தான் கிராமந்தோறும் போகணும், சுவிசேஷம் சொல்லணும், ஆத்துமாதையும் பண்ணணும், அறுவடை செய்யணும் எல்லாம் கிடையாது. அது ஊழியக்காரனும் செய்யணும், விசுவாச பிள்ளைகளும் செய்யணும். ஊழியக்காரனுக்கு 5 விதமான ஊழியம் இருக்கிறது. விசுவாசிகளுக்கு சீசர் என்கிற ஊழியத்தை ஆகலும் ஆமேன் கர்த்தருக்கு என்று சொல்லி நீங்க செய்யுங்க. 24 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகிலும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. அதுல தான் நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமே இருக்கிறதை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அதை செய்யாமல் வேற ஆசீர்வாதங்கள் நம்மளுடைய மேல வராது. ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நிறைய கிடைக்கும். அது வரைக்கும் கிடைக்காது, எல்லாம் குறையாதான் இருக்கும். சம்பளம் வாங்கி 10ஆம் தேதிக்கு வாங்கும்போது 25ஆம் தேதிக்குள்ள காலி ஆகிருது. அடுத்த 5ஆம் தேதி 10ஆம் தேதி 15 நாள் எப்படி ஓட்டணிய தெரியாம முழிச்சிட்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு குறை, ஏதோ ஒரு நெருக்கம். ஏனென்றால் நாம செய்ய வேண்டிய பணியை செய்யல, செய்ய வேண்டிய வேலையை நாம செய்யல. நாம செய்யும்போது நமக்கு கனம் உண்டாகும், நாம செய்யும்போது நமக்கு மேன்மை உண்டாகும். நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்தினுடைய வாய்க்காலே வழியே இதுதான். இயேசுவுக்கு சீசனாய் மாறணும். சபையில் நீங்க என்ன வேலை செய்றீங்க? சபைக்காக நீங்க என்ன செய்றீங்க? தேசத்திற்காக நீங்க என்ன செய்றீங்க? ஆண்டவருக்காக நீங்க என்ன செய்றீங்க? ஆண்டவரிடத்தில் எதையாகலும் ஒரு ஊழிய பணியை வாங்கி இருக்கிறீங்களா? அப்படி வாங்காதவர்கள் இன்றைக்கே ஆண்டவரே, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? எத்தனை பேர் கேட்பீங்க? என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? நான் இது நாள் வரைக்கும் ஆண்டவருக்காய் காணிக்க கொடுத்தேன், ஆராதனை பண்ணினேன், ஜெபம் பண்ணினேன், தேசத்திற்காய் உபவாசித்தேன், அதோடு தான் நான் நிற்கிறேன். என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? உம்முடைய ஊழியத்தை நான் எந்த பகுதியில் எந்த வண்ணமாய் செய்ய? கன்னியாகுமரி மாவட்டத்தில் சில ஆட்கள் இருக்கிறாங்க. எங்கே போனாலும் பேக்கெட்டில் கொஞ்சம் பேப்பர் எடுத்துகிட்டு போவாங்க. அதில் இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் என்று எழுதியிருக்கும், இயேசு கிறிஸ்துனுடைய அற்புதத்தை எழுதியிருக்கும், இயேசு கிறிஸ்துனுடைய ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை, வருகையை, நரகத்தை, பரலோகத்தை அதில் எழுதியிருக்கும். கடைக்கு போச்சில கூட ஒரு 2 பேருக்காக அந்த நோட்டீஸை கொடுக்காம வர்றதில்லை. ஹல்லேலூயா. பஸ்ஸில் பிரயாணம் பண்ணினாலும் ஒரு 2 பேருக்கு இயேசு நல்லவர்னு சொல்லாமல் வருகிறதில்லை. ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், நீங்கள் எப்படி பணி செய்கிறீங்க ஆண்டவருக்கு அப்படின்ட்டு. அவர் சொன்னார், தினந்தோறும் பஸ் ஸ்டாண்டு போய் பஸ்ஸு பிடிச்சி வேலைக்கு போவேன், ரொம்ப வருஷமாக செய்கிறேன். ஆனால் அந்த பஸ் ஸ்டாண்டில் புதுசாக சில ஆட்கள் நிற்பாங்க. வழக்கமாக பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறவர்களும் இருப்பாங்க. சில பேர் அன்னைக்கு தான் புதுசாக வந்திருப்பாங்க. ஸோ அவங்கள பார்த்து அவங்க பக்கத்தில் போய் நின்றுட்டு ஃபோன் பேசுவேன், யார்கிட்டையோ பேசுகிற மாதிரி பேசுவேன். அல்லேலூயா. நம்ம ஊரில் ஒரு பழக்கம் இருக்குது, தன்னை பார்க்குறாங்களே இல்லையோ பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்ப்பாங்க. பஸ்ஸு வருதா என்னன்னு பார்க்குறாங்களே இல்லையோ பக்கத்தில் யார் நிற்கிறாங்கன்னு கூர்ந்து பார்ப்பாங்க. அது ஒரு வழக்கம் இருக்குது. தான் வீட்டில் என்ன நடக்குன்னு பார்க்காட்டாலும் அண்ட வீட்டில் என்ன நடக்குன்னு பார்ப்பாங்க. யார் வரா, தலை மறைகிறது வரைக்கும் பார்த்துட்டே இருப்பாங்க. எந்த வீட்டுக்குள்ளே போகிறான், எதுக்காக வாரான், சிசிடிவி கேமரா மாதிரி ஊரில் யார் வாரா போகிறான்னு இந்த அம்மாட்ட கேட்டால் கரெக்டாக சொல்லுவாங்க. அப்போது அந்த ஆள் புதுசாக யாரும் வரும்போது அவங்க பக்கத்தில் நின்று ஃபோன் பேசுறது, ஐயா நேற்றுக்கு நம்ம சபையில் நடந்தது பார்த்தீங்களா, இத்தனை வருஷமாக நோயாளியாக இருந்தாங்க, நம்ம பாஸ்டர் ஜெபம் பண்ணும் போதே இயேசு அற்புதம் செஞ்சிட்டாங்க பார்த்தீங்களா, சாட்சி சொன்னாங்க கேட்டிங்களா, நீங்களும் வாங்க,
உங்கள் வியாதியிலிருந்து கர்த்தர் சுகமாக்குவார். அவ்வளோதான், 2 வார்த்தை. ஏசுன்னு சொன்ன உடனே சில ஆளுக்கு எரியும், வயிறெல்லாம் எரியும். அல்லேலூயா. சில இடத்துல நான் கவனிச்சிருக்கிறேன், இந்த பைபிள் கையுமாக உங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, கலரில் போயிருந்தீங்க. நாங்கள் மப்டியில் போகிறதே கிடையாது, எப்பவுமே யூனிஃபார்மில் தான். போனாலே சிலர் சந்தோஷப்படுவாங்க, சிலர் ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க, சிலர் நம்மளை பார்க்குற பார்வை பார்த்தீங்கன்னா மேலையும் கீழையும் அப்படியே பிசாசு அலறி அப்படியே அலகழிக்கிறத அப்படியே பார்க்க முடியும். அடிக்கலாம் போல் நிற்பானுங்க சில இடத்துல. நாகர்கோயிலில் ஏசு கிறிஸ்துனுடைய வசனத்தை பஸ் ஸ்டாண்டு தோறும் ஒட்டிட்டு போனேன். ஒரு ஆள் நல்லா ஜம்முன்னு இருந்தார், பாடி பயங்கரமாக. அவர் என்னை பார்த்தார். நான் பைக்கில் போனேன். பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் பைக்கை ஸ்டாண்ட் போட்டுட்டு பைக்கில் இருந்து இறங்கினேன். என்னைய பார்த்த உடனே அவருக்கு என்னதான் தெரிஞ்சோ தெரியல, என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம கண்ணு அவனையே பார்த்துட்டு இருந்துச்சு. ஏன்னா ஆள் வேற பயங்கரமாக இருக்குதான். அதுவும் சந்தோஷமாக பார்த்த பரவாயில்ல, மரியாதையாக பார்த்த பரவாயில்ல, எரிச்சலோடு பார்க்குறான். பக்கத்தில் அவருடைய மனைவி வேற நின்றுச்சு. நான் ஸ்டாண்டை போட்டுட்டு பைக்குக்குள்ளே ஒன்று எடுத்தேன், பேப்பர் எடுத்தேன். அவனுக்கு புரிஞ்சு போச்சு, இவன் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வாரா, யாருக்காச்சும் கொடுப்பான், எனக்கு அவன் தரட்டும், அதுக்கு பிறகு பார்ப்போம் அப்படின்ட்டு. நான் அவன் கையிலையும் கொடுக்கல, பக்கத்தில் நின்றுட்டையும் கொடுக்கல. அது ஸ்டிக்கரான வசனங்கள். நேரே போய் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே ஒட்டினேன். அவன் அதை பார்த்துட்டு அப்படியே ஒரு ஸ்டெப் வச்சா, மனைவி கையை பிடிச்சி இழுத்து, நேங்க 1/2 மணி நேரத்துக்கு பிறகு பஸ் வருது, போவோம், அது கிடக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கூட்டு போச்சு. நல்ல அம்மா நம்மளை காப்பாற்றி விட்டுச்சு. அல்லேலூயா. ஆமாம். நான் அதுக்கு பிறகு பார்த்தேன், அப்பா வில்லம் போயிட்டாரு, கூட 2 ஒட்டும் அப்படின்னு பஸ் ஸ்டாண்டை சுற்றி ஒட்டினேன். நிற்கிற ஆட்கள்லாம் பார்த்துச்சு, வாசிச்சு. சிலவன் திட்டிருப்பான், சிலவன் யோசிச்சிருப்பான். அல்லேலூயா. சுவிசேஷனுடைய பாதம் மலையின் மேல் எவ்வளோ அழகாக இருக்கிறது. மற்றவர்கள் எரிச்சலாக இருந்தாலும், மற்றவர்கள் கோவப்பட்டாலும் கர்த்தரனை ரசிக்கிறார். கர்த்தர் உங்களை ரசிக்கிறார். ஆசீர்வாதமே என்ன அப்படின்னா, அவருக்கு ஏதோ ஒரு ஊழியத்தை நாகர்கோயில் ஸ்டேஷனில் ட்ரெயின்லலாம் ஒட்டினேன். ஒவ்வொரு ட்ரெயின் வரும்போது ஸ்டிக்கரை ஒட்டினேன். ஒரு போலீஸ்கார் பார்த்தார், ஏங்க வா அப்படின்னார். கையில் என்னது அப்படின்னார். நான் சொன்னேன் ஸ்டிக்கர் அப்படின்னேன். என்னது ஸ்டிக்கர் அப்படின்னேன். என்னது அப்படின்னார். ஸ்டிக்கர் அப்படின்னேன். கடைசி வரைக்கும் அவருக்கு புரியலை. சரி போ அப்படின்னார். அவருக்கு தெரியலை இயேசு கிறிஸ்துனுடைய வசனமாகிய ஸ்டிக்கர்னு அவருக்கு தெரியலை. போனி விட்டார். நான் மறுபடியும் அடுத்த ட்ரெயினில் இறங்கி ஒவ்வொன்று ட்ரெயின்லையா ஒட்டினேன். அல்லேலூயா. ஸோ ஏதோ ஒன்று, பஸ்ஸில் போனாலும் பஜாருக்கு போனாலும் கர்த்தருடைய ஊழியத்தை. பாம்பே பட்டணத்தில் இருக்கும்போது இங்கெல்லாம் அது நடக்குதோ இல்லை தெரியல, நிறைய பேர் நாங்கள் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் வேலை செய்யும்போது இதே போல் இந்த நோட்டீஸ் செலவான துண்டு பேப்பரில் அவங்களுடைய தெய்வத்தினுடைய மகத்துவத்தை அச்சிட்டு, நாங்கள் இப்படி இந்த கோயிலுக்கு போனோம், 11 நாள் போனோம், குழந்தை இல்லாமல் இருந்துச்சு, அதுக்கு பிறகு 10 வருஷம் கழிச்சு நாங்கள் இந்த கோயிலுக்கு போன 11 நாளுக்குள்ளாக இந்த தெய்வம் எங்களுக்கு கர்ப்பத்தை ஆசீர்வதித்து தந்தது, ஆகையினால நாங்கள் இதை அறிவிக்கிறோம், நீங்களும் இதே போல் நோட்டீஸ் அடித்து ஒரு 100 பேருக்கு கொடுங்க, உங்களுக்கும் நடக்காத அற்புதத்தை அந்த தெய்வம் உங்களுக்கு செய்யும் என்று சொல்லி சிலர் 500 அடிப்பாங்க, சிலர் 300 அடிப்பாங்க. இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அல்லாத தெய்வத்தினுடைய பிள்ளைகள் அதை இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள். சுவிசேஷ வேலை அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை அல்ல, சுவிசேஷ பணி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. எத்தனை பேருக்கு புரியுது? ஆனால் நம்ம வேலையை அவங்க செய்கிறாங்க, பஸ் ஸ்டாண்டில் நின்று கொடுக்குறாங்க. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை சொல்லக்க அவ்வளோ வெக்கமாக இருக்குது. சில ஆளுக்கு பைபிளை கொண்டுட்டு ஊழியத்துக்கு போக, ஆலயத்துக்கு போக ரொம்ப வெக்கமாக இருக்குது. பைபிளை வச்சுட்டு ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் நிற்க வெக்கமாக நிற்கு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, ஊழியக்காரர்களுக்கு, அந்நியர்கள் கூச்சப்படாமல். இப்போ தசரா வரும், வேஷம் போட்டு எத்தனை வீடு வீடாக போகிறாங்க. ஏன் போனால் ஒரு அற்புதம் நடக்கும், என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் என்ற நம்பிக்கையோடு செய்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், வாக்கு தத்தத்தோடு செய்யுங்க.
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள் என்று சொல்லி வாக்குத்தத்தம் நம்ம மேல இருக்கிறது. வாக்குத்தத்தத்தின்படி செய்யுங்க. வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். சீசர்களாய் என்னைக்கு மாறுவோமோ அன்னைக்கு ஆசீர்வாதம். சீசர்களாய் என்னைக்கு மாறுவோமோ அன்றைக்கு உன் பேர் பெருமைப்படுத்தப்படும். ஹல்லேலூயா. சீசனா மாற ஆசைப்படு. இன்னைக்கு பிசாசு நிறைய பேருக்கு வெட்கத்தை கொடுக்கிறான். ஆண்டவரை குறித்து சொல்ல வெட்கத்தை கொடுக்கிறான். வேற எது செய்யச்சில வெட்கமா இல்லை, நமக்கு கெட்ட வார்த்தை போடையில வெட்கமா இல்லை. ஹல்லேலூயா. ஆனா இயேசுவை குறித்து சொல்லும்போது அவ்வளோ வெட்கம், அவ்வளோ பயம். பயப்படுகிறவர்களும் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டார்களாம். பயப்படுகிறது தப்பா? எத்தனை பேர் பயப்படுறீங்க? நாய்க்கு பயந்தாலும் போக முடியாது, பிசாசுக்கு பயந்தாலும் போக முடியாது. குறிப்பா சுவிசேஷ பணியில பயந்துட்டீங்க, அங்கிட்டு போக முடியாது. நமக்கு இருக்கிற மேன்மையே என்ன? ஆசீர்வாதம் எங்கிட்ட இருந்து வரும் நமக்கு தெரியல. ஆசீர்வாதத்தின் ஊற்றே இதுதான், ஆசீர்வாதத்தின் பாதையே இதுதான். நாம இது செய்யாம அந்த ஆசீர்வாதம் வராது. நாம முதல்லையே நாம உலகத்தின் ஆசீர்வாதத்தை தேடுகிறோம். அப்படி அல்ல. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். ராஜ்யம் என்ன சொல்லுகிறது? காது கொடுத்து கவனிங்க. ராஜ்யம் ஒரு வேலை தந்திருக்கிறது. இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு அரசாங்க வேலை கிடைச்சிடாதான்னு ரொம்ப ஆசைப்படுறோம். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இங்க உள்ள ஸ்டேட் கவர்மெண்ட் வேலையை விட, இங்க உள்ள சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையை விட பரலோக ராஜ்யத்தினுடைய வேலை ரொம்ப மேன்மையானது. எந்த அரசாங்கத்தாலையும் கொடுக்க முடியாத ஐஸ்வர்யங்களையும் மேன்மையும் கனத்தையும் உயர்வையும் இந்த பரலோக தேவனுடைய ராஜ்யம் உனக்கு எல்லா சலுகையும் கொடுக்கும். ஹல்லேலூயா. நீங்க இந்தியாவில் இருந்தாலும் அயல் நாட்டுக்கு போனாலும் ஆமென், இதை மனதில் வச்சுக்கோங்க. எங்க போனாலும் என் உயிர் இருக்கிறது வரைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்காக அவருடைய ஊழியத்தை நான் செய்வேன். ஊழியம் ரொம்ப மேன்மையானது. நிறைய பேருக்கு நீங்க உப்பாய் மாறணும், நிறைய பேருக்கு நீங்க வெளிச்சமாய் மாறணும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்ய முன்பதாக சாதாரணமாக அறியப்பட்டார். தச்சனுடைய குமாரன், நான் அந்த ஆசாரியனுடைய மகன் அப்படின்னாங்க. ஆனால் ஊழியம் செய்ய ஆரம்பித்த பிறகு இவர் தேவனுடைய குமாரன் என்று அறியப்பட்டார். ஹல்லேலூயா. நம்ம ஆசீர்வாதம் எங்க மறைஞ்சிருக்குன்னே தெரியல. நமக்கு எங்கேயோ இருக்குன்னு ஓடுறோம், எங்கேயோ இருக்குன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஹல்லேலூயா. ஊழியம் செய்யக்கு முன்பதாக 30 வயசு வரைக்கும் இந்த பூமியில இயேசு கிறிஸ்துக்கு எந்த மேன்மையும் கிடைக்கல, எந்த மரியாதையும் கிடைக்கல, எந்த கனமும் கிடைக்கல. ஆனா ஊழியம் செய்யும் போது ஹல்லேலூயா, தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று பாடினார்கள். ஆமென். எடுத்து வாசிப்போமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 11. மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம், அதில் 8வது வசனம். அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள், வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பவரும் பின் நடப்பவரும் ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர், நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஊழியத்தில் இருக்கும்போது, பிதாவினுடைய வேலையை செய்யும் போது அவருக்கு கிடைத்த ஒரு மகிமை, ஒரு கனம், ஒரு மேன்மையை நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். ஊழியம் செய்யக்கு முன்பதாக அதே இயேசுதான். ஆனா ஊழியம் செய்ய ஆரம்பித்த போது அந்த இயேசு சாதாரணமான இயேசு அல்ல, பிதாவினால கனப்படுத்தப்பட்ட இயேசுவாய் இருந்தார். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிற ஊழியம் செய்யும் போது கனம். ஹல்லேலூயா. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். குமாரன் ஊழியம் செய்தார், பிதாவானவர் கனம் பண்ணினார். எல்லா இடங்களிலும் சிறப்பான கனம். இன்னைக்கு நம்மளை சொல்லியே பழகிட்டாங்க. ஊழியமா கஷ்டம், கஞ்சிக்கு வழி இருக்காது, பணத்துக்கு கஷ்டம், ஊழியன்னா பாடு. நான் சொல்லுகிற ஊழியத்தில் தான் வெற்றியே இருக்கிறது, ஊழியத்தில் தான் ஜெயமே இருக்கிறது, ஊழியத்தில் தான் கனமே இருக்கிறது. நீங்க படித்த படிப்புல வராத கனம் நீங்க செய்ய போகிற ஊழியத்தில் உங்களுக்கு வரும். ஹல்லேலூயா. இந்தியாவிலையும் சரி, வெளிநாடுகளிலையும் சரி,
எத்தனையோ கனத்திற்குரிய ஊழியர்களுக்கு முன்பதாக அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பு வாகனம் முன்னும் பின்னுமாக அவர்களை அயல் தேசத்தில் அயல் நாடுகளில் ஆமேன் ஊழியர்களை வரவேற்கிற அந்த அரசாங்கத்தினுடைய வரவேற்பை பார்த்து ஆச்சரியப்பட்டு இருக்கிறேன். இத்தனைக்கும் பெருசா படித்தவர் அல்ல, பட்டம் வாங்கினவர் அல்ல, கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை வல்லமையாய் செய்தபடியினால சாதாரண மனுஷன் கொடுக்கிற கனம் அல்ல, அரசாங்கத்தினுடைய கனமே கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார். காரணம், ஊழியத்தில் வரக்கூடிய ஐஸ்வர்யத்தை போல, கனத்தை போல, மேன்மையை போல, உயர்வை போல இந்த பூமியில எந்த ஜாபுக்கும் வராது. எத்தனை பேர் நம்புறீங்க? வரவே வராது. அரசியல்ல வரும் பாஷை, எவ்வளவு நாளைக்கு வரும்? நீ கட்சியில இருக்கிறது வரைக்கும் வரும், ஆட்சியில இருக்கிறது வரைக்கும் வரும், பதவியில இருக்கிறது வரைக்கும். 5 வருஷத்துல படமே மாறும். ஆனா மாறாத தேவனுடைய ஊழியத்தை செய்து பார். அவர் கொடுக்கிற கனம் மாறாது, அவர் கொடுக்கிற மேன்மை மாறாது, அழியாது. ஊழியத்தை நேசிங்க. ஏதோ ஒரு பகுதியில், ஏதோ ஒரு ஊழியத்தின் ஏதோ ஒரு பகுதியை கண்டிப்பாக செய்யுங்க, நிச்சயமாய் செய்யுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அதை பார்க்கிறார். நிறைய சொல்லணும்னு நினச்சேன், ஆராதனை முடிய போச்சுல நீங்கள் வந்தீங்க நிறைய பேர். அதனால் பழையபடி ஆராதனை நடத்தி அபிஷேகத்துக்குள்ள அவங்கள நடத்தி அப்படியே நேரம் போச்சு. 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணணும், நேற்று முடியலை, இன்னைக்கும் முடிய மாட்டாங்க. ஆனால் சொல்ல வந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஸோ இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்க. உங்கள் பிள்ளைகளெல்லாம் இதற்கு நேராக நடத்துங்க. வேலை செய்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் கொஞ்சமாச்சும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யட்டும். ஹல்லேலூயா. தேவன் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடித்து அப்படியே நாம் வீடுகளுக்கு கடந்து செல்லலாம். தானியேல் 12:2. இப்போது நான் தானியேல் 12:2. பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்திலே ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் பிரகாசிப்பார்கள். ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலேயும் பிரகாசிப்பார்கள். கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்கள். அநேகரை கிறிஸ்துவனுடைய நீதிக்கு உட்படுத்துங்கள், நீதிக்கு உட்படுத்துங்கள். ஹல்லேலூயா. நீதிக்கு உட்படுத்துங்கள். அப்பொழுது சதா காலங்களிலேயும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலேயும் பிரகாசிப்பார்கள். எல்லாரும் ஜெபிக்கலாம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், தெய்வாதி தேவனுக்கு கனம் உண்டாகட்டும். அன்புள்ள தகப்பனே, எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால ஞான ஸ்நானம் கொடுங்கள் என்று சொன்னீங்கப்பா. அப்படியே சீசர்கள் புறப்பட்டு அநேகரை சீசர்களாய் மாற்றினார்கள். இன்றைக்கு சபைகளில் விசுவாசிகள், சபைகளில் வருகிறவர்கள் விசுவாசிகளாய் மாறுகிறார்கள், பக்தர்களாய் மாறுகிறார்கள், தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறார்கள். ஆனால் சீசர்களாக தான் மாறாமல் இருக்கிறார்கள். நாம் எல்லா தகுதிக்கும் உள்ள வந்துட்டோம். பக்தர்கள் என்கிற நிலையிலையும், விசுவாசிகள் என்கிற நிலையிலையும், தேவ பிள்ளைகள் என்கிற நிலையிலையும் நாம் உயர்த்தப்பட்டு இருக்கிறோம். நான் சொல்லுகிறேன், இவைகளினால் வராத ஆசீர்வாதம் சீசர்கள் என்கிற நிலைக்கு உயர்த்தப்படும் போது கட்டைப்பா உங்க மேல வரும். ஹல்லேலூயா. நீங்க பிரகாசிப்பீர்கள், உங்க குடும்பம் பிரகாசிக்கும், தேவனால நீங்க பிரகாசிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒப்பு கொடுங்க. வாழ்க்கையில நான் ஒவ்வொரு நாளும் ஏசப்பாவை குறித்து யார்ட்டையாகிலும் சொல்லுவேன். ஏசு நல்லவர் நீ கூட ஒரு வார்த்தை சொல்லுவேன். ஏசு வல்லவர் நீ ஆகிலும் ஒரு வார்த்தை யாரிடத்திலேயாகிலும் சொல்லுவேன். ஏசு கிறிஸ்துவை கொண்டு போவேன் பட்டணங்கள் தோறும், மாநிலங்கள் தோறும், ஏதோ ஒரு விதத்தில், ஏதோ ஒரு வழியில அப்பாவை நான் சொல்லுவேன். அது என் மேல் விழுந்த கடமை என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பார்.
ஆசீர்வதித்து அனுப்புகிறார். அன்புள்ள தகப்பனே, எங்கள் பரலோக பிதாவே, இந்த உபவாச கூடுகைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற யாவரையும் ஆசீர்வதிப்பீராக. அருமையான மூத்த ஊழியரை எங்கள் மத்தியில் கொண்டு வந்ததற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நான் எங்கேயோ அங்கே என் ஊழியக்காரன் என்று சொன்னீங்கப்பா. தகப்பனே, நீர் எங்கள் நடுவில் வந்தபடியினால் ஊழியக்காரர்களை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறீர். உமக்கு நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதியோ. இந்த உபவாச ஜெபத்தில் பங்கெடுத்த எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற நன்மை உண்டாகட்டும். இவர்களுடைய வாழ்க்கை இன்று முதல் பிரகாசிக்கட்டும். ஆசீர்வதிக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கிய சிநேகாவலும் என்றும் என்றும் சதா காலமும் நாம் அனைவரோடும் என்னென்னும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.